வணக்கம் நண்பர்களே. பங்கு சந்தையில் லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எந்த கம்பெனி ஷேர் வாங்குறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கா? தங்கத்தில் முதலீடு செய்யலான்னு பார்த்தாக்கா அதுக்கு செய்கூலி சேதாரம் இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கான டென்ஷனு இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப்னு சொல்லுவோம். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இது வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்யும்போது அதில் கிடைக்கிற நன்மைகளை நம்ம இந்த இடிஎஃப் மூலமாகவும் அனுபவிக்க முடியும். இதை பற்றி நான் கடந்த 2 வாரங்களாக வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து 2 விதமான வழிமுறைகளே சொல்லியிருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் நம்ம சீட்டு கட்டுற மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்கோ இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்துக்கு வந்து இந்த இடிஎஃப் அதாவது நிஃப்டி பீஸ் அப்படின்றத வாங்கிட்டே வந்தோம்னா அதனுடைய நிஃப்டியோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வளர்ச்சின்றது இருக்கும். அது ஒரு வருஷம் முடிவில் எப்படி இருக்கும், 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னொரு வழிமுறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வெயிட் பண்ணி அந்த வாரம் இறக்கத்தில் முடிஞ்சிருந்ததுன்னா, அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் நடந்த வர்த்தகம்ன்றது வந்து வெள்ளிக்கிழமை முடிவில் ஒரு வாரத்தினுடைய கேண்டில் சார்ட்டில் வந்து வீக்லி கேண்டில் வச்சு பார்த்துட்டு அது ரெட்டாக முடிஞ்சிருந்ததுன்னா அது முடிஞ்சிருக்கிற இடத்துல அதுக்கு மறுநாளோ இல்லை வெள்ளிக்கிழமை சாயந்தரமோ 3லேருந்து 3:30க்குள்ளே அதை வாங்கிக்கலாம். எத்தனை யூனிட்ஸ் கிடைக்குதோ 1000 ரூபாய்க்கு அதை வாங்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். இதுக்காகவும் நான் எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதை மணி கண்ட்ரோல்லையும் போட்டு அது ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த 2 வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் தவறாமல் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது நல்லா புரியும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா அதை விட இன்னும் ஒரு படி மேலே இடிஎஃப்ஸை வச்சே ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிஃப்டி பீஸ் இருக்கிற மாதிரியே இன்னும் சில இடிஎஃப்லாம் இருக்குது. வெவ்வேறு விதமான கேட்டகரிஸை கவர் பண்ணுற மாதிரி இன்னும் சில இடிஎஃப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர் மாதிரி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஐடியாஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு விஷயம் நமக்கு ஒரு இடத்துல சொல்கிறாங்கன்னா அது நல்லது கெட்டது அப்படின்றத வந்து நீங்கள் அதை வச்சே முடிவு பண்ணுறதை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா அதுலேருந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது நான் இந்த டாப் இடிஎஃப்ஸை எடுத்து அதிலேருந்து 10 இடிஎஃப்பை 4 விதமான கேட்டகரியில் பிரித்து கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த டிவிஷன் போட்டிருக்கேன் ஒரு மேப் மாதிரி. ஃபஸ்ட்டு வருது வந்து ஈக்விட்டி இடிஎஃப். இந்த டைப் பார்த்திங்கன்னா இவங்க தான் மார்க்கெட்டோட ராஜா. நிஃப்டி 50ன்றது வந்து ட்ராக் பண்ணுறது ஈக்விட்டி இடிஎஃப். சரியா? ரெண்டாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா வேல்யூ அண்ட் டிவிடெண்ட்டு. இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவ். நமக்கு வந்து சில பங்குகள் மூலமாக நமக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். அது வந்து ஒரு போனஸ் மாதிரி, நமக்கு இன்சென்டிவ் மாதிரி எக்ஸ்ட்ரா. அதாவது பங்குனுடைய வளர்ச்சியை தாண்டி இந்த டிவிடெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் வருமானம். அது மாதிரியான கேட்டகரியில் வர இடிஎஃப்ஸை நான் பிரிச்சுருக்கேன். அடுத்ததாக கமாடிட்டி அண்ட் டிஃபென்சிவ் இடிஎஃப். இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கமாடிட்டின்றது வந்து கோல்டு, சில்வர் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுது. டிஃபென்சிவ்ன்றது வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஈக்விட்டி, வேல்யூ இதெல்லாம் இந்த மார்க்கெட் வந்து ஒரு டவுன் டர்னில் இருக்கும்போது கூட இந்த டிஃபென்சிவ் செக்டர் என்ன பண்ணோம், அந்த போர்ட்ஃபோலியோவோட அந்த இறக்கத்தை வந்து ஒரு தாங்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் அது. அப்போது நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். பங்கு சந்தை இறங்குச்சுன்னா ரொம்ப நம்ம போர்ட்ஃபோலியோ அடி வாங்காமல் இது வந்து காப்பாற்றும். அதனால் இது ஒரு பாதுகாப்பான வழிக்காக நான் இந்த கேட்டகரி இடிஎஃப்ஸை நான் அதில் இது பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் அண்ட் கேஷ் கவுச். இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய சந்தைகள் இருக்கு இல்லையா? இப்போது நான் அமெரிக்காவில் வந்து நம்ம ட்ரேட் ஆகிட்டுருக்கிற இந்த என்விடியா, ஆப்பிள் கம்பெனியோட ஷேர்ஸு, அந்த மாதிரியான ஷேர்ஸோட வளர்ச்சி, அதனுடைய பயன்களை நம்ம அனுபவிக்கணும்னா இந்த இன்டர்நேஷ்னல் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற இடிஎஃப் மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம பங்கெடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு லிக்விடிட்டின்னும் போது அவசர தேவைக்கு பணம் வேணும்னும் போது அது சார்ந்த
இடிஎஃப்பை நம்ம வச்சுட்டு இருந்தாக்கா நம்ம அவசர தேவைக்கு கூட இதிலேருந்து பணத்தை எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒவ்வொன்றுத்துலேயும் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இடிஎஃப்பில் நான் எடுத்திருக்கிறது வந்து நிஃப்டி பேஸு, பேங்க் பேஸு, ஃபார்மா பேஸு, அதுக்கப்புறம் நிஃப்டி இன்ஃப்ரா பேஸு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடியது. ஸோ இது வந்து ஈக்விட்டி இடிஎஃப் அப்படின்ற கேட்டகரியில் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வேல்யூ அண்ட் டிவிடெண்ட் கேட்டகரியில் NV20 ETF, இது நிஃப்டி பேஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்த வர்றது இது. அதுக்கப்புறம் CPSE ETF, இந்த கேட்டகரியில் இந்த ரெண்டு தான், NV20 ETFும் CPSE ETFும். இப்போது இந்த ரெண்டை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்னா, இங்கே பாருங்களேன், இந்த நிஃப்டி பேஸ் ETF அப்படின்றது வந்து இந்தியாவோட டாப் 50 கம்பெனிகளோட ஒரு குரூப்பு, அதாவது நிஃப்டி 50ன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த நிஃப்டி 50ல் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர்ஸில் டாப் 50 நிறுவனங்களை எடுத்து அதை இண்டெக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. அந்த குறியீடு தான் நம்ம நிஃப்டி இன்றைக்கி 24,000 போச்சு, 23,000 போச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம். இப்போ அந்த 50 நிறுவனங்களோட வளர்ச்சி அந்த நிஃப்டி 50ல் எதிரொலிக்கும், அதனுடைய வளர்ச்சி நமக்கு இந்த நிஃப்டி பீஸில் கிடைக்கும். அடுத்தது வந்து பேங்க் பீஸு, இதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதாவது பேங்கிங் செக்டரை ட்ராக் பண்ணக்கூடியது. பேங்க் நிஃப்டின்னு தனியாக இருக்குது இல்லையா, அந்த பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி வர்றது தான் இந்த பேங்க் பேஸ் அப்படின்ற ETF. அடுத்ததாக ஃபார்மா பேஸ் அப்படின்றது வந்து ஃபார்மசி செக்டரை ட்ராக் பண்ணக்கூடியது. நோய் நொடின்னு வரும்போது மருந்து மாத்திரை வாங்காமல் இருக்க முடியுமா, அதனால் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது ஏதோ உலகநாடுகள் போர், இப்போ பாருங்களேன் 2020 கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே ஷட் டவுனாக இருந்தப்போ கூட ஃபார்மசிலாம் செயல்பட்டு இருந்தது. அதுதான் முக்கிய உயிர்நாடியாக இருந்தது. அதனால் எவர் க்ரீனாக கூட இந்த செக்டரை வந்து சொல்லலாம். சரிங்களா, அது அந்த ஃபார்மசி ஹாஸ்பிட்டல்ஸு, மருந்து நிறுவனங்கள் இதெல்லாம் ட்ராக் பண்ணக்கூடியது ஃபார்மா பேஸ் அப்படின்றது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்ஃப்ரா பேஸ்ன்னு இருக்குது இல்லையா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சின்றது வந்து அந்த நாட்டினுடைய கட்டமைப்பு பொறுத்து தான். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது டெவலப் பண்ணினே இருப்பாங்க. நிறைய தேவைகள் மக்களுக்கு வந்து புதுசாக எடுத்துகிட்டு வரணும். அடிப்படை வசதிகள்லேருந்து நவீன இது வரைக்கும் வரணுன்னா அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வளர்ச்சியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இன்ஃப்ரா பேஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த ரோடு, பாலம் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்புறமா நிறைய பப்ளிக் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறது, எல்லாமே இதில் வரும். அந்த வளர்ச்சியில் நம்ம பங்கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழலை நமக்கு இது கொடுக்குது. சரியா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ டிவிடெண்ட்டில் என்ன இருக்குன்னா NV20 ETFன்னு இருக்குது இல்லையா, இது என்ன பண்ணோம், குறைஞ்ச விலையில் தரமான கம்பெனிகளை தேடி பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதாவது பெருநிறுவனங்கள், இந்த ரிலையன்ஸு, HDFC பேங்க்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இன்ஃபோசிஸு, அதெல்லாம் நிஃப்டி 50ல் வரும். இது வந்து அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற நிறுவனங்கள், அதை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ETF. ஸோ அந்த பெருநிறுவனங்களோட வளர்ச்சி மாதிரியே இதுவும் ஒரு படி மேலே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பங்குகளோட தொகுப்பு தான் NV20 ETF அப்படின்றது. அடுத்ததாக CPSEன்னு இருக்க, இது வந்து அரசு நிறுவனங்களில் முதலீடு செஞ்சு நல்ல டிவிடெண்ட் வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ நம்ம இந்த ETF போர்ட்ஃபோலியோன்னு உருவாக்கும் போது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போது மீதி 2 கேட்டகரியை பார்க்கலாம். கமாடிட்டி அண்ட் டிஃபென்சிவ், நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் வந்து கோல்டு பீஸ் வருது, சில்வர் பீஸ் வருது. இந்த கோல்டு பீஸ்ன்றது வந்து தங்கத்தை ஃபிசிக்கலாக வாங்கி நம்ம லாக்கரில் வைக்கிறத விட இப்படி டிஜிட்டலாக வாங்கிறது ரொம்ப ஈஸி. மார்க்கெட் விழும்போது இது உங்களை காப்பாற்றும். ஏன்னா இப்போ நிஃப்டியில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸும் கமாடிட்டி பெர்ஃபார்மன்ஸும் வேறு. இப்போ மார்க்கெட்டு அது இறங்குதுன்னா இந்த கோல்டு சில்வர்லாம் ஏறும். ஸோ அந்த பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம கோல்டு பற்றி நான் எதுவும் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் நாளுக்கு நாள் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் சில்வர் பீஸ் பார்த்திங்கன்னா தங்கம் மாதிரி தான், வெள்ளியும் வந்து இப்போது நம்ம ஈஸியாக முதலீடு செய்யலாம். இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஆபரண தங்கம் வாங்கும்போது செய்கூலி சேதாரம், அப்புறம் டேக்ஸு, அது இதுன்னு நம்ம கொடுக்குறதெல்லாம் இதில் இல்லை. இப்போ இதுக்கு டேக்ஸ் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. இதுக்கு நம்ம போடுறது வந்து ரொம்ப சொற்பமான ஒரு இது தான். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே பல மடங்கு அதை விட கம்மி தான்.
ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாதுகாப்பு கருதி இந்த கமாடிட்டி சார்ந்த இடிஎஃப்பில் போடுறதுன்றது வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும் அப்படின்றது என்னோடய அபிப்பிராயம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல், அதாவது இந்த MON 100 இது பார்த்திங்கன்னா நாஸ்டாக்கில் அமெரிக்காவில் இருக்கிற பங்கு சந்தையில் ட்ரேட் ஆகிற அந்த டாப் பங்குகளில் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு ETF இது. ஸோ அந்த பயனை இங்கே நமக்கு கிடைக்குது. நம்ம ஊரில் இருந்துட்டு அமெரிக்காவோட ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிகளில் முதலீடு செய்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக இதில் லிக்விட் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடியது தான். இது என்ன லிக்விடிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும். நமக்கு கையில் கேஷ் வந்து எப்போ வேணுமோ உடனே அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த பீஸ் வந்து கொடுக்கும். உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை விட இதில் கொஞ்சம் அதிக லாபம் கிடைக்கும். எப்போ வேணுனாலும் பணத்தை எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் நல்ல வாய்ப்பு வர்ற வரைக்கும் பணத்தை இங்கே போட்டு வைக்கலாம். இதில் ஏற்ற இறக்கம்ன்றது வந்து இது மாதிரி இருக்காது. அதாவது நார்மல் ஷேர்ஸ் இருக்குது இல்லையா, ஷேர்ஸு இந்த நிஃப்டி ETF பீஸ் சொல்லணும் இல்லையா, பேங்க் பீஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு இது. அதனால் நான் இதை கொடுத்துருக்கேன். அவசர தேவைன்றது வந்து நமக்கு எப்போ வரும் என்ன வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அதனால் இதையும் நான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துருக்கேன். நண்பர்களே, இந்த ETF எல்லாமே வந்து பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. நீங்கள் நிஃப்டி பீஸை வந்து மெயினாகவும், கோல்டு பீஸை வந்து பாதுகாப்புக்காகவும், மானிட்டர் 10 MON 100ன்னு எழுதியிருந்தேன் இல்லையா அந்த இதில், அதை வந்து அது மூலமாக உலகளாவிய முதலீட்டையும் செஞ்சால் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இதில் எதை முதல்ல வாங்க போகிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உங்கள் நண்பர்களோட கலந்தாலோசிங்க. அப்புறம் வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வந்து எக்ஸலில் ஒரு ஷீட் போட்டு கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி பேக் டேட்டா இருக்குது இல்லையா, பேக்டேட்டட் டேட்டா இருக்குது இல்லையா. ட்ரேடிங் வியூவில் போனீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் டேட்டா கூட நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணும்போது, ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் அதுக்கான நேரம் செலவிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுல வந்து தப்பே இல்லை. சரிங்களா? அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு யாருன்னா ஃபைனான்ஷியல் அட்வைசர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட இதை பற்றி கலந்தாலோசனை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இந்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு இது உங்கள் சப்போர்ட் வேணும். அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இதுவாக மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பாக வேறு ஒரு முதலீட்டு ஆலோசனையோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.